சகோதரர் நெல்சன் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். அதன் பின்பாக நம் இன்றைக்கு வந்திருக்கிற அருமையான ஊழியர் பால்ராஜ் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முந்தி வந்திருக்கிறாங்க, இங்கே ஊரில் வந்திருக்கிறாங்க, தோட்டத்துக்கு ஊரில் வந்திருக்கிறாங்க. ஆக நமக்கு தெரிந்த ஒரு அன்பான சகோதரர். எப்பொழுது கூப்பிட்டாலும் அவர்கள் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். எல்லாரும் கரங்களை தட்டி இருப்போமா? ஹல்லேலூயா. கரங்களை கொண்டு வந்தவங்க மட்டும் தட்டினா போதும், மற்றவங்களை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் சரி, எப்பவும் வழக்கமாக வருகிற அருமையான சகோதரர் பிரவீன்குமார் அவர்கள் நமக்கு நல்லா தெரியும். உங்களுக்காக பரிசுகளை சுமந்துக்கிட்டு வராங்க. எப்படியாவது ஒரு 20 பேருக்காக வருவாண்டாங்களான்னு நினைக்கிறாங்க. இல்லை 21 வந்துட்டீங்க. ஹல்லேலூயா. நமக்கு நெருக்கடி தான். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பரப்பாளியில் காலையில் 9 மணியில் இருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஜெபம் வச்சுருக்காங்களாம். இது வரைக்கும் சுப்பிரமணியத்தில் வைக்கிறது இல்லை. அங்கேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க. இன்றைக்கி அங்கேயும் உபவாச கூட்டம் வச்சுக்கிட்டாங்களாம். சரி, பரவாயில்ல, எவ்வளோ தடுத்தாலும் இன்றைக்கி கர்த்தர் உங்களை கொண்டு இருக்கிறார். பலவீனமான பாண்டங்களாக வந்திருக்கிறீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கவங்க ஏறி வரும்போது அந்த மலை ஏறுங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மூச்சு திணறாங்க. என்ன செய்யறது, வேறு வழி இல்லை. அருமையான சகோதரர் கூப்பிட்டு கொண்டு வந்துருக்கிறாங்க. ஆகவே இந்த நாளிலும் அவர் மனம் தளராமல் நமக்கு பரிசுகளை வழங்கி நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக வந்து கொண்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்களால் இந்த ஆட்களை நீங்கள் நினைச்சணும், மக்களை நீங்கள் கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்களையும் வரவேற்று கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களோடு கூட வந்திருக்கிற அருமையான சகோதரர் எபனேசர் ஜான் பால் அவர்களும் இருவரும் ஒருமித்து எப்பவும் வருவாங்க. இல்லையா? இவர்கள் இல்லாமல் அவர்கள் இல்லை, அவர் இல்லாமல் இவர் இல்லை. இல்லை, எப்பவும் நமக்கு வந்தது. எதுக்கு நமக்காக இவ்வளவு சிரமப்படுறாங்கன்னு எனக்கு புரியலை. இல்லையா? ஒரு கிராமத்தில் எப்படியாவது ஒரு கொஞ்சம் எழுப்பிலை உருவாக்கணும், ஜனங்கள் வேதங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல ஆர்வத்தோடு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லையா? அவங்க 2 பேரும் நமக்கு ரொம்ப உற்சாகமாக நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. சகோதரர் ஜான் எபனேசர் பால் அவர்களுக்கு கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா. சரி, பாடல் பாடிய அருமையான சகோதரர்கள் சகோதரர் ரத்னபால் அவர்கள், அந்தோணி பாஸ்டர் அவர்கள், இப்படி பாடப்போகிற சகோதரர் நெல்சன் அவர்களையும் கரங்களை தட்டி வரவேற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இப்பொழுது அவர்கள் பாடலை பாடுவார்கள். அதன் பின்பாக நம்ம சகோதர கரங்களை கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரிந்தவர்கள் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகள் முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் அடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் அடிப்பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணமன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. மரணமுன் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன்,
சாவு எனக்கு ஆதாயமே, கிறிஸ்து எனக்கு ஜீவன். சாவு எனக்கு ஆதாயமே, நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. தேசத்தின் பாரங்களுக்காக, கிராமங்களுக்காக ஜெபிப்பதற்கு இவ்வளவு ஆட்களை கொண்டு வந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. பரப்பாடி பெரிய பகுதி, நான் ஜெபிக்க ஆளை கேட்டா வர்றதில்லை. ஒரு அசன சாப்பாடு போடுறோன்னு சொல்லுங்க, விழா கொண்டாடுறோன்னு சொல்லுங்க, ஒரு பெரிய கூட்டம் எழும்பி வரும். ஆமா, ஒரு மோசே தான் ஜெபித்தான். அல்லேலூயா. ஒரு ஆபிரகாம் ஜெபித்தான் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். எனவே ஒரே ஒரு மிஷினரி வந்துதான் அந்த இடங்களெல்லாம் சரிப்படுத்தி நடந்து போன அத்தனை கிராமங்களையும் கர்த்தர் இன்னைக்கு சர்ச்செல்லாம் கட்டி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனவே சிறு கூட்டமா இருக்கிறோம், எனக்கு ஜெபிக்க தெரியாது, பலகீனமா இருக்கலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபம் ஆண்டவரோடு கூட பேசுவது, நம்ம கஷ்டத்தை சொல்றது, பாரத்தை சொல்றது, நம்முடைய வேதனைகளை சொல்றது, அதுக்கு பேர் தான் திறப்பிலே நிற்பது. அல்லேலூயா. மிகவும் எளிதானது. ஜெபம்னு உடனே பெரிய பாரம், அது பிசாசு தான் கொண்டு வர்றான். பிசாசு என்ன கொண்டு வருவான்னா, ஜெபிக்கிறதா, 1 மணி நேரம் உட்காந்து ஜெபிக்கிறதா, 1 மணி நேரம் உட்காந்து படம் பாருங்கன்னா அதை ஈஸியா பார்த்துருவாங்க. ஒரு சின்ன கலை நிகழ்ச்சி போட்டு அதை உட்காந்து பார்த்துருவாங்க. ஒரு விளையாட்டி போட்டு நடத்தினா பார்த்துருவாங்க. ஆனால் 1 மணி நேரம் தேவனோடு படைத்தவரை பார்த்து, இவ்வளவு நல்லா படைச்சிருக்கிறீங்களே, இவ்வளவு மலைகளெல்லாம் உண்டாக்கி இருக்கிறீங்களே. பெரிய மலையா இருந்ததுன்னா அதுல பாறைகள்லாம் உருண்டு மேல வந்து விழுந்துரும். சமீபத்தில் நான் தர்மபுரி கடந்து போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சர்ச்சு ஒன்று இருக்குது. சர்ச்சு பக்கத்துல பாத்தீங்கன்னா பெரிய மலை இருக்குது. அந்த மலையில அந்த கல்கள் கீழே விழுகிறது போல, பெரிய பாறாங்கல் மேல இருந்து கீழே விழுறது போல இருக்கு. கீழே சர்ச்சு இருக்கு. ஒரு பூகம்பம் வந்ததுன்னா நிச்சயமா நெஞ்சிரும், கல் உருண்டு வந்து விழுந்துரும். அதுல சில அந்த சர்ச்சு இருக்கிறதுனால அந்த இடத்துல கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, இருந்து அங்க வசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா இவ்வளவு மலைகள் இருக்கிறது, இவ்வளவுலாம் படைச்சு கொடுத்த ஆண்டவருக்கு நேரத்தை ஒதுக்குறதுக்கு தான் ஆண்டவருக்கு விரும்புகிறார். படைத்தவருக்கு நேரம் கொடுக்கிறது. ஆண்டவருக்கு ஒரு 2 ஆடை கொண்டு அடிச்சு போட்ட உடனே ஆண்டவர் மயங்கிறவர் இல்ல. 1 கிலோ தங்கத்தை கொண்டு கொடுத்த உடனே ஆண்டவர் மயங்கிறவர் அல்ல. பணம் கொடுத்த உடனே மயங்கிறவர் அல்ல. ஒரு நேரம் உபவாச கூட்டத்துக்கு சாப்பாடு போட்டுட்டோம் அதனால எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது இல்லை. நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கர்த்தர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உயிரை கொடுத்தவருக்கு உயிருள்ளவரே வாழ வேண்டும், அதுதான் முக்கியம். மேற்சொல்ல போனால் உயிரை கொடுத்து கூட வாழலாம், இயேசுவுக்காக உயிரையும் கொடுக்கலாம். அல்லேலூயா. எனவே இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய உலகம், நமக்கென்று ஒரு ராஜ்யத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்மெல்லாம் போகக்கூடிய இடம் வந்து வேற. பைபிளை நம்ம சரியா படிச்சோம்னா, தெளிவா ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வானமும் பூமி, இந்த பூமியும் வானம் இல்லை, ஒரு புதிய வானம் புதிய பூமி வச்சு நியமித்து வச்சிருக்கிறாரு. அழகா வச்சிருக்காரு. எப்படின்னு தெரியல, பார்க்கல, யாரும் போயிட்டு வந்த மாதிரி சரித்திரம் இல்லை. ஆனா ரொம்ப கடவுள் உண்டாக்குறதுனால ரொம்ப சிறப்பா இருக்கும். இந்த பூமி வானத்தை பார்த்தே நம்ம அசந்து போயிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, தேவனை தேடுகிறவர்களுக்கு, இயேசுவை நம்பி வாழ்ந்த பூமியில வாழ்ந்தவர்களுக்கு சிறப்பா வச்சிருப்பார். அல்லேலூயா. எனவே சிறப்பானதை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். அந்த நம்பிக்கையோடு ஓட வேண்டும். உலகத்துல நீங்க எவ்வளவு சம்பாதிச்சாலும் நீங்க எதையும் கையில கொண்டு போக போறது இல்லை. ஆமா, எத்தனை வருஷம் நீங்க பெரிய ஆளா இருந்தாலும் எதையும் கொண்டு கையில கொண்டு போக போறதில்லை. எதையும் வாழ்வதற்கு முன்ன சூழ்நிலையில் கிடையாது. மிஞ்சு போனா 70 இல்லைன்னா 80. இனி வருகிற நாட்கள்லாம் 60 மேல கூட போகாது. அல்லேலூயா. எனவே கிடைத்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்வோம். ஒருவேளை நமக்கு ஜெபிக்கிறதுக்கு எனக்கு தெரியல அப்படின்னா, எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு கர்த்தர்ட்ட கேட்டா கரெக்டா சொல்லி தருவாரு. படைச்சவர் அவர் தான், உண்டாக்குனவர் அவர் தான், தன்னை போலவே படைக்கிறார். நமக்கு எப்படி சிந்தனை இருக்குமோ அது போல ஆண்டவருக்கு ஒரு சிந்தனை உண்டு, திட்டம் உண்டு. அல்லேலூயா. எனவே படைத்தவருக்காக வாழுகிற இந்த நாட்கள் கடைசி நாட்கள்.
ஆமா, உலகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உபத்திரவ காலம் தொடங்கி நெருங்கி விட்டது. உபத்திரவம் நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகுது. ஜனங்கள் உலகத்துல வாழ்வதற்கு அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவரோடு இருந்தோம் என்று சொன்னால் உலக கவலை மறக்கும். தேவனோடு நேரம் செலவிட்டால் உலகத்தின் இன்பங்கள், உலகத்தின் காரியங்கள் வெறுக்கும். ஆண்டவரோடு கூட முழு தொடர்பு உண்டாகிவிடும். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளை, தருணங்களை பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுல போகுதா, வெளியே போகுதோ, போயிட்டு இருக்கோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனவே ஒரு சில பாடல்களை மீண்டுமாய் பாடுவோம். கர்த்தர் நல்லவர், நம்ம மத்தியிலே பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வாராக. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். பாடிட்டீங்களோ? பாடல் அல்ல இந்த பாட்டு, சேர்ந்து பாடுவோம். ஒருவேளை தெரியவில்லை என்று சொன்னால் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என் பலன், எதற்கும் அஞ்சிடேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், உச்சத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பி மகிமைப்படுத்துவார். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை
படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயங்கொடுக்கும் அமேன் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை படுத்துவார். ஜெயங்கொடுக்கும் அமேன் தேவனுக்கே கோடி கோடி தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா. ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் தோத்திரம். வாழ்நாளெல்லாம் தோத்திரம். சொல்லுங்க, வாழ்நாளெல்லாம் தோத்திரம். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு ஜாதி கிடையாது. அல்லேலூயா. மதம் கிடையாது. அல்லேலூயா. ஏற்றத்தாழ்வு கிடையாது. அல்லேலூயா. ஆனால் ஒவ்வொரு மனிதனும் விலையேற பெற்ற ஆத்துமாவா இருக்கிறான். அல்லேலூயா. ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த உலகத்துல பெரிய உலகத்தையே முழுமையா யார் கையில கொடுத்து வெயிட் போட்டு கொடுத்தா காட்டிலும் ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்துமா வாழக்கூடியது விலையேற பெற்றது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய தாளந்த மனிதனுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆத்துமா வாழும், நித்திய நித்திய காலமாய் வாழும். ஒருவேளை இங்க வாழ்கிற வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கையா இருந்தா அங்க சிறப்பா நம்ம வச்சிருப்பார். அல்லேலூயா. பதவிகளிலே வைப்பார். அல்லேலூயா. 1000 வருட அரசாட்சியில நியாயம் செய்ய வைப்பார். அல்லேலூயா. அத்தனை தாளந்துகள் இருக்குது, கிருபை இருக்கிறது. செத்த பிறகு என்னையா கிடைக்க போகுது இப்படிலாம் பேசக்கூடாது. செத்த பிறகுதான் வாழ்க்கையே ஆரம்பமாகுது. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செத்த பிறகுதான் வாழ்க்கையே ஆரம்பமாகுதுயா. சாவை பத்தி பயந்துராதீங்க. அல்லேலூயா. ஊர் உலகத்துல அத்தனை பேர் செத்துக்கிட்டு தான் இருக்கான். நிப்பாட்ட முடியுதா? அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சு நிப்பாட்டி இருக்கிறானா? இஸ்ரேல்காரன் நிப்பாட்டி இருக்கிறானா? இந்தியாக்காரன் நிப்பாட்டி இருக்கிறானா? சாவை தடுக்க முடியாது. அல்லேலூயா. சாவு ஒரு நாள் வந்தே ஆகும். இந்த ஆத்துமா இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு கடந்து போகும். அல்லேலூயா. இதை பார்த்தே சந்தோஷப்படுறோம். இதை பார்த்து, இயற்கையை பார்த்து, குற்றாலத்துக்கு போனா அதை பார்த்து சந்தோஷப்படுறோம். கொடைக்கானலுக்கு போனா சந்தோஷப்படுறோம். வெளிநாட்டுல போய் நீர்வீழ்ச்சிகளை விழுகிறத பார்த்து அப்படியே ஆச்சரியமா பார்க்கிறோம். மிகவும் சிறப்பானதை கர்த்தர் நமக்கு செஞ்சு வச்சிருப்பார். அல்லேலூயா. நேர்மையா நடந்ததுக்கு பலன் உண்டு. உண்மையா நடக்கிறவனுக்கு பலன் உண்டு. ஜெபிக்கிறவனுக்கு பலன் உண்டு. தனியா வீட்டுல உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறவனுக்கு பலன் உண்டு. தேசத்தின் காரியங்களுக்காக ஒவ்வொரு ஆத்துமாக்கள் அழிந்து போக கூடாது என்பதற்காக தனித்தனியாய் வீடுகளில் உட்கார்ந்து கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற அந்த மனிதன் அந்த நாட்களிலே உயர்ந்திருப்பான். அல்லேலூயா. பார்த்தவெல்லாம் சொல்லுவான், என்னையா எந்த நேரமும் ஜெபம் 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 அல்லேலூயா பின்னாலே அலையிறானையா அப்படின்னு. உனக்கு தெரியாதையா வாழ்க்கையினுடைய அற்புதம் அதிசயங்களும். வேதத்தை கற்றுக்கொண்டால் தெரியும். வேதமே நமக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. அல்லேலூயா. உனக்கு ஒரு வெளிச்சம் வேணுமா? வாழ்க்கையில வெளிச்சம் வேணுமா? இங்கேயும் வெளிச்சம் இருக்கும். உன்னை வெளிச்சமான இடத்துக்கு கொண்டு போவார். இல்லை என்று சொன்னால் இருளான இடத்துக்கு தள்ளப்பட்டுருவோம். அதான் எந்த மனுஷனும் இருளுக்குள்ள போயிடக்கூடாது. பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானா? தண்ணி பம்புல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா? இல்லைன்னா ஏதாவது லேண்டுக்கு பிரச்சனை சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா? எப்பவுமே ஜெபம் பண்ணிருங்க, ஆண்டவரே அவன் பாவத்தை மன்னிச்சிருங்கன்னு. அவன் கூப்பிடுவான், அவங்க காதுல கேட்கும். அல்லேலூயா. அவன் வேதனைப்படுகிற பொழுது கூப்பிட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளையே, எனவே மறந்து போயிடறாங்க. நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த சாப்பாடு காரியமெல்லாம் பார்த்தீங்கன்னா 60க்கு மேலே சாப்பாடு ஓடாதுன்னு சொல்லுவாங்க. எடுத்து சாப்பிட்றது கூட பிரியம் இருக்காது. அதனால காலங்களை நம்ம பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பரப்பாடிக்கும் ஏமங்குளத்துக்கு இடையில ஒரு ஆளை பிடிக்கணுமேன்னு சொல்லி ஐயாவை பிடிச்சிட்டார். அவர் வயசான காலமா இருந்தாலும் ஒரு தடவை போய் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டார். மறுபடியும் வந்து உட்கார வச்சிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். எனவே ஆட்கள் எல்லாம் கூட்டுவாங்க. ஜெபிக்கிறதுக்கு ஆட்கள் தேவை. ஆண்டவர் கேட்காரு, ஜெபிக்க ஆட்கள் தேவை. ஒவ்வொரு ஊரா போனார் ஆண்டவர், பார்த்தாரு. ஒவ்வொரு மாநிலமா பார்த்தார், ஒவ்வொரு தேசமா பார்த்தார். அமெரிக்காவை பார்த்தாரு, ஒப்பேருமான்னு பார்த்தா அங்க ஒப்பேற மாதிரி இல்லை. பாகிஸ்தானை பார்த்தாரு, ஒரே தீவிரவாதமா இருக்கு, ஒப்பேராட்டாரு. கடைசியில் சுட்டி அப்படி கீழே வந்து பார்த்தாரு, கொஞ்சம் பார்த்தாரு, இந்தியாவை பார்த்துட்டார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இயேசு இந்தியாவை பார்த்தார். எனவே பார்த்தபடியினால் அவர் பார்க்கிறாரு, சரி இதுதான் கரெக்டான இடம். இதுதான் பல பாஷை பேசுகிற ஜனங்கள் இருக்கிறாங்க, பல மொழி பேசுகிற ஜனங்கள், பல பாஷைனே பற்பல பாஷையை சொல்லல, பல பாஷை பல மொழி பேசுகிறவங்க இருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுறோம், மத்திய பிரதேசத்தில் என்ன மொழி பேசுவோம்? இந்தியாவின் மத்திய பகுதியில் மத்திய பிரதேசம் இருக்கு, என்ன மொழி பேசுவாங்க? ஹிந்தி பேசுவாங்க. ஜம்மு காஷ்மீர், குஜராத்தில் ஒரு மொழி பேசுகிறாங்க, மேற்கு வங்காளத்தில் ஒரு மொழி பேசுகிறாங்க. இப்படி பல மொழி பேசுகிற இடம் எதுன்னு பார்த்தா இந்தியா தான் கரெக்டா இருக்கு. அல்லேலூயா. அப்ப இங்க இருக்கிற ஆளை தான் செலக்ட் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்லி தான் இந்தியாவை கர்த்தர் டார்கெட் பண்றாரு, போக்கஸ் பண்ணி பார்க்கிறாரு. நம்ம எல்லாம் பார்ப்போம் பாத்தீங்களா, இங்க இருந்துகிட்டு அப்படியே கேமராவை சுத்தி நல்ல நெருக்கி பார்ப்பாங்க. ஐயா கேமரா எடுக்கிற ஆள் வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அருமையா எடுக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு சரியில்லாத நான் வந்து போட்டோவை போட்டு அப்படி இப்படி மைக்க பிடிச்ச மாதிரி அப்படி வரம் பெற்றவர் போல அப்படி நிக்கிற மாதிரி எல்லாம் எனக்கு எடுக்க தெரியாது, ஓடவும் செய்யாது. கேட்டாங்க, போட்டோ கேட்டாங்க. ஒரு பழைய சட்டையை போட்டது போல ஒரு சட்டையை போட்டு அனுப்பி விட்டுட்டு பின்னால ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணதையும் போட்டு விட்டேன். அங்கிருந்து படத்தை எடுத்து மிக சிறப்பா போட்டுட்டார் அவர். அல்லேலூயா. பார்த்தோன்னே இது எங்கேயா வச்சிருந்தீங்க? நிறைய பேர் கேட்கறாங்க, இது எங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு. இல்ல, ஒரு அருமையான ஒரு இந்த கர்த்தருடைய பிள்ளை வந்து என்ன செய்யறார், செலக்ட் பண்ணி அதை அழகா எடுத்து போட்டுட்டார். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே பாருங்க, ஆண்டவர் செலக்ட் பண்ணி பார்க்கும் போது இந்தியாவை தான் கையில அப்படி பார்க்கிறார். அதனாலதான் பார்க்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் செலக்ட் பண்ணி பார்த்ததுனால பழைய ஏற்பாட்டிலே எழுதுகிறார், எஸ்தர் புத்தகத்தில் எழுதுகிறார், இந்த தேசம் முதல் என்று சொல்லி. அல்லேலூயா சொல்லலாமா? இந்தியா முதல் ஒரு பெரிய மகிமை கடந்து வரப்போகிறது. கடைசி நாளா இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய வல்லமை மிக அதிகமாய் ஊற்ற போகிறார். அல்லேலூயா. யாரெல்லாம் விருப்பப்பட்டீங்களோ நீங்க தொட்டா சுகமடையும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சாதாரணமான ஆள் நினைக்காதீங்க, ரொம்ப விசேஷமான ஆளு. நீங்க தொட்டா கொரோனா ஓடும், நீங்க தொட்டா காய்ச்சல் நீங்கும். அல்லேலூயா. நீங்க தொட்டால் அற்புதம் நடக்கும். அதுக்குதான் இந்தியாவை டார்கெட் பண்ணி இருக்கிறார். இந்தியா பாத்தீங்கன்னா பசியிலையும் பட்டினியிலையும் கடந்துக்கிட்டு அது படுற பாடு பெரிய பாடா இருக்கு. சிறப்பான நாடுன்னு ஆண்டவர் கரெக்டா இந்து தேசம் முதல் எழுதி வச்சிருக்கிறார். எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இந்தியா ரொம்ப முக்கியமான உலகத்துல இம்பார்ட்டன்டான நாடுன்னா இந்திய தேசம். அதை நீங்க மறந்துடக்கூடாது. அமெரிக்கா பார்த்து ஐயோ இது நல்ல தேசமா இருக்கு அப்படின்னா, ஆபிரகாமும் கூட ஒருத்தன் போயிட்டே இருந்தான், பின்னாலே கூட்டிக்கிட்டே போனாரு. பார்த்த உடனே சொல்லிட்டான், ஆபிரகாம் முதிர் வயதுள்ளவர், கூட கூட்டு போனால் வயசு கம்மியான ஆளு. அந்த முதிர் வயது ஆள் என்ன இருக்கு, முதிர் பாஸ்டர்னு வச்சுக்கிடுவோமே. பாஸ்டருக்கு வயசு கொஞ்சம் அதிகம், கொஞ்சம் 70 வயசு இருக்கு. இன்னொரு சின்ன பாஸ்டர் ஒருத்தர் உருவாக்கி இருக்காரு, 35 வயசு இருக்குன்னு வைங்க. இந்த 35 வயசு பாஸ்டர் முன்னால போய் நின்றுட்டு நல்ல இடத்தை பார்த்தோன்னே இதுதான் எனக்கு வேணும்னா இந்த பாஸ்டர் என்ன செய்வாரு? 70 வயசு பாஸ்டர் என்ன செய்வாரு? அங்கே வச்சு ஒரு போர்டு போட்டிருப்பாரு. இவ்வளவு நாள் எந்த ஊழியக்காரன் அடிக்கலன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போடல அப்படின்னு இருப்பாரு. ஆனா ஆபிரகாம் பொறுத்திருந்தான். அல்லேலூயா. அவன் சொன்னா, பார்க்கும்போது பார்த்தா பச்சை பசேன்னு இருக்கு. யார் அவர் தெரியுமா? லோத்து பார்க்கறான். அந்த இடத்த பார்த்த உடனே பச்சை பசேன்னு இருந்த உடனே இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கை நீட்டிட்டான். இதான் மனுஷ வாழ்க்கை. போய் லேண்ட பார்க்க போறோம், 4-5 வீடு இருக்கு, ஒரே டபுள் பச்சை பசேன்னு இருந்ததுன்னா டக்குன்னு இது போதும், நான் முடிச்சிடறேன். மக்களுடைய எண்ணங்களும் சிந்தைகள் இருக்கு. அந்த லோத்து பார்த்த உடனே அழகா இருந்தது. அழகா இருந்த உடனே பார்த்த உடனே இதான் எனக்கு வேணும்ட்டான். சரின்ட்டு மறுபடியும் பார்த்தாரு ஆண்டவர். சரி நீ வேற எங்க போனாலும் போ, உனக்கு எல்லா இடத்தையும் நான் தான் உனக்கு, நீ தான் தகப்பம்பா. அவன் தெரியாம கேட்டு விட்டான் போ. கடைசியில பார்த்தா
அது கீழே வசனம் என்ன சொல்ல, அந்த தேசத்துடைய ஜனங்களுடைய பொல்லாப்பு எப்படி இருந்தது, ரொம்ப அதிகம், பயங்கரமான ஆளுங்க உள்ள, எல்லா சண்டை விபச்சாரம் வேசித்தனம் அத்தனை அங்கதான் உள்ள இருக்கு. பச்சை பசேர்னு இருக்கிற இடத்துல என்ன நடக்கும், எல்லாம் உள்ள வந்துடும். ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருக்கு. குற்றாலம் மொழி பாத்தீங்கன்னா தெரியும், பச்சை பசேர்னு இருக்கும். குளிக்கத்தான் போவான், மேல குளிச்சுட்டு வருவான், உள்ளங்கெட்டு போகும். மேல குளிப்பான், உள்ளங்கெட்டு போகும். அங்க இருக்கிற அந்த ஸ்பிரிட் அப்படி. எனவே தேவ பிள்ளைகளே, நீங்க பார்க்கணும், ஆவிக்குரியவன் தான் நிதானிப்பான். எல்லாத்தையும் பார்த்து ஆட்களை பார்த்து சொல்லுவான், இவன் தேர்வான் தேர மாட்டான்னு. ஏன்னா பைபிள் வாசிப்பான், வேதத்தை கற்றுக்கொள்வான், ஆண்டவரோடு பல மணி நேரம் பேசுகிறவன் ஆளை பார்த்தாலே சொல்லிடுவான், இவன் தேர்வான் தேர மாட்டான்னு. எனவே தேவ பிள்ளைகளே, கொடுத்திருக்கிற இந்த தருணங்களை, இந்திய தேசம் சிறப்பான நாடு. நீங்க வரங்களையும் வல்லமைகளையும் கேட்டீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா தருவார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. என்ன வேணுமா வேண்டாமா, ஐயா ஒரு சாப்பாடை போட்டு எங்களை அனுப்பி விட்டுருங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு இருக்கீங்களா? உங்களை குறித்து நீங்களே குறைவா மதிப்பீடு போடாதீங்க. சொல்றான், உலகத்துல பாராளுமன்ற எலெக்ஷன் நடக்கும்போது ஒவ்வொரு ஓட்டு எப்படிப்பட்டது, சிறப்பானது, விலையேற பெற்றது. உங்க ஓட்டை வித்து விடாதீங்க, 500க்கு 1000 அப்படின்னு சொல்லி. எனவே தேவ பிள்ளைகளே, நம்ம இருக்கிற காலம் கடைசி காலம், கர்த்தர் செயல்படுகிற காலம். சர்ச்சஸ் எல்லாரும் மேலும் ஆவியானவர் ஊற்ற போறார். பின்மாறி மழை ஊற்றப்பட போகிறது. சபை இருந்த நிலைமையை காட்டிலும் அப்படியே திருப்ப ஒரு பெரிய மாற்றம் வரப்போகிறது. அல்லேலூயா. ஆமா, இந்த வருஷத்துல 3வது மாதத்தினுடைய முதல் நாளுக்காக ஆண்டவரே ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ண போக வேண்டியிருந்தது. என்ன ஆண்டவரே சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற, புதிய அத்தியாயத்தை நான் துவக்கி இருக்கிறேங்கிறார். அவருடைய அத்தியாயம் துவங்குகிற நாட்களுக்குள்ள வந்துச்சு. அவர் செயல்படக்கூடிய காலங்கள் வந்து விட்டது. அல்லேலூயா. டைம் கொடுத்தாரு, 10 வருஷம் கொடுத்தாரு. எல்லாம் அடிச்சு கிடிச்சு நொறுக்கி எல்லாம் பார்த்தாங்க. இனி வழி திறக்குது. அல்லேலூயா. 2024 வழியை அடைப்பேன்னு சொன்னவங்களுக்கு புதிய வழியை கர்த்தர் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. எப்படியும் தெரியும், ஆட்சி மாற்றமா என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. நான் பெரிய தீர்க்கதரிசி அல்ல, இல்லை என்ன நாளைக்கு நடக்கிறத குறித்து அறிவிக்கிறவன் அல்ல. நடக்கும் ஐயா. ஆனாலும் அல்லேலூயா, கர்த்தர் செய்ய நினைத்து தடைபடாது. தேசத்தை குறித்த கரிசனை உங்களுக்கும் எனக்கும் இல்லை என்று சொன்னாலும் என் தேவனுக்கு அதிகமாய் இருக்கிறது. தேவன் ஏற்கனவே இந்திய தேசத்தை டார்கெட் பண்ணிட்டாரு. அதனால எல்லா இடத்திலும் கூட்டம் நடக்கிறது ஐயா. சர்ச்சை பூட்டினாலும் வெளி இடத்துல வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சர்ச்சை பூட்டிடுறாங்க. ஐயா ஜெபம் பண்றதுக்கு ஒரு 10 பேர் ஜெபம் பண்றதுக்கு ஒரு வழி கொடுங்க அப்படின்னா, அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, அவற்றை கேட்கணும் இவற்றை கேட்கணும் சொல்லி பூட்டி கிடக்கு. ஆனா வழிகள், புதிய வழிகள் திறக்கப்படுகிறது. இப்படி ஒரு பகுதியை கர்த்தர் திறந்து வச்சிருக்கிறார். பார்க்க தான் ஒரு மாதிரி இருக்கும். ஆமா, பெரிய போட்டோ வேற போட்டு விட்டாங்க ஐயா. பால்ராஜ்னு பெருசா போட்டாங்க. இங்க இருக்கிறவங்க பார்த்தாங்கன்னா, என்ன இவர் என்ன வேலை செய்யறாரு அப்படின்னு மாதிரி வந்துடும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, எனவே சர்ச்சில் ஆண்டவர் வல்லமை இறங்க போகிறது. அனைவரையும் கர்த்தர் மாற்றி விடுவார். நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. குடிக்கிற அவ்வளவரும் மனம் திரும்பிடுவான். 1 செகண்ட் தான் ஆண்டவர் ஒரு குடிக்கிறவனை அள வைக்கணும்னா 1 செகண்ட் தான். எப்பேற்பட்ட கொலைகாரனை அடக்கணும்னா அவர் 1 செகண்ட் தான். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பெரிய மலை வந்து விழுற மாதிரி இருந்ததுன்னா அதை தடுத்து நிறுத்தம்னா தேவனுக்கு மட்டும்தான் முடியும். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு பாடலை பாடுவோம். லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. எப்படி கூடி வந்திருக்கிறோம்? ஆனந்தமா கூடி வந்து. யார் நம்மளை ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு? லேவியருங்கிறார். இது ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர், பெந்தேகோஸ்தே பாஸ்டர் ராஜேந்திரன், கேள்விப்பட்டிருப்பீங்க. குட் நியூஸ் மிஷன் நினைக்கேன். அந்த ஐயாவை தெரியும். நான் பேசுனது கிடையாது, நேரடியாக பார்த்துருக்கேன். அவர் ஒரு மேடையில் இருக்கும்போது நான் பாடல் பாடி இருக்கிறேன், அவ்வளவுதான். அவர் இறந்து போனார். அவர் நல்ல ஒரு தேவ மனுஷன். அவரை பற்றி பலவிதமான காரியங்களை சொல்லுவாங்க. முதல் நாட்களில் அவர் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வைராக்கியமான கர்த்தருடைய மகன். எனவே அவர் எழுதின பாட்டு தான் அந்த பாட்டு. லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தமே, இயேசுவின் பாதத்தில் பரவசமாய் பாரத மீட்புக்காய் கிருபை பெறுவோம். அல்லேலூயா. பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? தெரிந்து சேர்த்து பாடுங்க. நல்ல ஒரு பாடல். அதில் இருக்கிற வரிகள் எல்லாம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் மிகவும் சிறப்பாக இருக்கிறது. எனவே சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை துதிப்போம். ஆசாரியரே
ஆனந்தமாய் நம் கூடி வந்தோமே. லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. இயேசுவின் பாதத்தில் பரவசமாய், இயேசுவின் பாதத்தில் பரவசமாய் பாரத மீட்புக்காய் கிருபை பெறுவோம். லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. திசைக்கும் இயேசு புகழ் பரவ நித்திய சுவிசேஷம் ஏந்தி செல்லுவோம். எட்டு திசைக்கும் இயேசு புகழ் பரவ நித்திய சுவிசேஷம் ஏந்தி செல்லுவோம். சாத்தானின் கட்டுகளை அறுத்திடுவோம், சாத்தானின் கட்டுகளை அறுத்திடுவோம். சத்திய சபை கட்டி எழுப்பிடுவோம். தேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. விசுவாச வீரர்களாய் எழும்பிடுவோம், வெளிப்பாடு வரங்களை உபயோகிப்போம். விசுவாச வீரர்களாய் எழும்பிடுவோம், வெளிப்பாடு வரங்களை உபயோகிப்போம். பாதாள கட்டுகளை அறுத்திடுவோம், பாதாள கட்டுகளை அறுத்திடுவோம். பரலோக பலன்களை சேர்த்து குவிப்போம். லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. நம்பிக்கை நங்கூரமாய் நடந்திடுவோம், தாழ்மையின் ரூபங்களாய் வளர்ந்திடுவோம். நம்பிக்கை நங்கூரமாய் நடந்திடுவோம், தாழ்மையின் ரூபங்களாய் வளர்ந்திடுவோம். பாவத்தின் கட்டுகளை அறுத்திடுவோம், பாவத்தின் கட்டுகளை அறுத்திடுவோம். காரிய சமத்தர்களாய் நின்றிடுவோம். லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. ஜபத்தின் ஜெயங்களாய் முன் செல்லுவோம், தியான ஊற்றுகளில் துது பெறுவோம். ஜபத்தின் ஜெயங்களாய் முன் செல்லுவோம், தியான ஊற்றுகளில் துது பெறுவோம். மாமிசத்தின் கட்டுகளை அறுத்திடுவோம், மாமிசத்தின் கட்டுகளை அறுத்திடுவோம். பள்ளத்தாக்கில் கர்த்தரை காண்போம், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கர்த்தரை காண்போம். லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே. லேவியரே ஆசாரியரே ஆனந்தமாய் நாம் கூடி வந்தோமே.